யூஸ்வலாகவே பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ஸ் கிட்ட வந்து யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிட் இன் திஸ் ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். மை ஃபாதர் ஆல்வேஸ் டெல்ஸ் மீ தட் யூ காட் கிரேட் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ், ரொம்ப அழகாக எழுதுற, யூ குட் பி அ வெரி குட் ரைட்டர் அப்படிலாம் சொல்லுவார். சரி ஓகே ஃபைன், நான் தான் நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அண்டில் தேர் கம்ஸ் திஸ் பாயிண்ட் இன் மை ஸ்கூல். எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சரியான சண்டை. யார் வந்து ஹூ வுட் ட்ரா த லைக் ஃபைனஸ்ட் பிக்சர், யூனோ வாட் டாபிக் டிட் வி சூஸ் டு ட்ரா தட் டே, சோட்டா வியூ. ஸோ நீ வீட்டில் போயிட்டு வரைஞ்சி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பேக்ட்டுக்கு வந்துட்டோம். சரி நானும் வந்துட்டு கிளம்பிட்டேன். அடுத்து நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்து 2 பெஞ்சில் இருக்கிற பீப்புள்கிட்டே ரிவ்யூ கேட்குறோம். எனக்கு யாருக்கு வரும்னு எனக்கும் தெரியல, ஏன்னா அவனும் நல்லா தான் வரைவான். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். தென் லைக் தே கிவ் இட் டு மீ. எனக்கு வந்து ஓ மை காட் மேன், லைக் என்னடா எனக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து லைக் ஐ குட் நாட் ரியலைஸ் இட். அத்தனை நாள் கழிச்சு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் டுடே ஐ எம் ஹியர் and I haven't lifted the pen and drew something in like past ஒரு 2-3 years. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு லைக் வரைய போகிறேன் திருப்பி. Again I'm going to draw. I'm not going to draw something very good. I'm just going to draw something to keep the soul inside me alive little bit. ஸோ ஓஹோன்லாம் வரைய வேணாம், பிடிச்ச மாதிரி வரைஞ்சா போதும், உங்களுக்கு பிடிக்குதுன்னு வரைஞ்சா போதும். That is what I'm going to do.